மனையில் இருக்கு அது அடுத்த ஃபங்க்ஷனு ஆஃப்டர் ஃபார்மல் வந்துச்சு. அனைவரின் சார்பாகவும் நமது டாப் நம்ம குடும்பத்தின் சார்பாகவும் அவர் கிடையாது. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோம்னா யுவனேஷ் வந்து நமக்கு நிறைய ஹெல்த் அவேர்னஸ் கொடுப்பாரு. அதை கடைசியில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏன்னா ஒரு டாக்டர் இன்னைக்கு எம்எஸ் மீட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அப்பாயின்மெண்ட்லாம் இல்லாமல் இன்னைக்கு அவரே நம்ம அவன் தந்தை காக்கும் உதவி இவன் தந்தை இன்னொரு இந்த ரெண்டு குரலுக்கு ஏற்ற மாதிரி கபிலன் அவங்க மிஸ்ஸஸ் அவங்க ரெண்டு பேரும் மிக பெருமைப்படக்கூடிய அளவில் வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்த்துருக்காரு. இவர் பெருமை சேர்த்துருக்காருனாக்கா இவரை வந்து சின்ன வயசுல தான் அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. அவங்க அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் வந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். பயன்படுத்தி கொண்டு அதை முன்னேற்றி இவர் மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்காகவே சர்வீஸ் பண்றதுக்காக அவர் வந்திருக்கார். மருத்துவ பணின்றது வந்து இப்போ காசியானாலும் வந்து சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்றதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருக்கும் மிக சிறப்பாக அவருடைய சர்வீஸ் பண்ணணும்ட்டு வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல நம்ம அனைவரின் சார்பாகவும் அவர் மேன்மேலும் எம்எஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு அவங்க சிஸ்டம் நல்லா பண்ணிட்டு மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கபிலன் சாருக்கும் முருகேசன் சாருக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்கும். ஸோ அதனால முருகேசன் சார் கபிலன் பிளஸ் அவங்க ஃபேமிலியோட எல்லா இன்னும் டவுட்டும் தெரிஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்வில் டாக்டர் யுவனேஷ் எம்எஸ்ஏடி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியிலே முடித்து தற்போது சிறப்பான நிகழ்ச்சிக்கு நம்மளால் ஏற்பாடு செய்கிறோம். தம்பி யுவனேஷை பத்தி சொல்லணும்னா நம்ம நாட்டுக்கால நான் தங்கியிருக்கும் பொழுது நான் பார்த்து என்னுடைய பையன் சின்ன பையனா தான் அப்படி வாங்கி அழைச்சிட்டு அப்படி வருவேன். ரொம்ப சின்சியர், ரொம்ப கான்டெக்ட் பசங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பட் தம்பி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் அமைதியா இருப்பாங்க. படிப்பு ஒன்றே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ என் பசங்களாம் இருக்காங்க, நம்ம வீட்டு பசங்க ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட் அம்மாட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணி பார்த்ததே கிடையாது. நான் அவங்க வீட்டுக்கு போகலாம் வராப்ல அங்கிள் கூடுவாப்ல அந்த மாதிரி ஒரு சின்சியர். கடவுள் வந்து அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த கிஃப்ட், ரெண்டு குழந்தைகளுமே கிஃப்ட். யாருமே இந்த மாதிரி இது பண்ண முடியாது. அந்த அமைதியான சூழ்நிலை, அதுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து அவருடைய திறமை வளர்த்து கொண்டு டிஏவி ஸ்கூல் தான் படிச்சாரு. அந்த திறமையை வளர்த்துக்கிறது யாருமே அப்பா அம்மா கொடுக்கறது கிடையாது. அவங்களுடைய சுய சிந்தனைகள், நம்ம அறிவு சரௌண்டிங்ஸ்ல எப்படி கிடைக்குது அதை வச்சு வளர்த்து நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணிட்டு நம்மளுடைய தகுதியை உயர்த்திட்டு ஒரு படிப்பை வந்து இன்னைக்கு அவர் முடிச்சிருக்காரு. தம்பி வந்து
அந்த யுனைஸ்ல பார்த்து சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நாமளும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு உந்துதல். நம்ம ஒரு இருப்போம் அண்ணா அப்படியே நாம ஏன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் எடுத்துட்டு நீங்க சக்சஸ் பண்ணிட்டு பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. ஆல் பெஸ்ட். இந்த நகாலி அவருடைய யுனைஸ் வந்து இன்னும் மேன்மேலும் அதாவது இந்திய அளவிலே ஒரு சிறந்த மருத்துவராக திகழ வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவருக்கு நல்ல ஒரு அறிவியானதை கொடுத்து மேன்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் சார்பாக நான் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 94 முருகேஷன் நாங்கள் 2 பேர் 37 தான் நாங்கள் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்க வந்தோம். அப்பத்துலேருந்தே கபிலன் நாங்கள் பார்த்துருக்கோம். இட் இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். இந்த பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கணும். ஏன்னா நம்ம கனவுல கூட நடிக்கிற மாட்டோம் நம்ம இந்த மாதிரி வருவோம். நான் பர்சனலோட இது நான் சொல்கிறேன். We can't dream like this. இந்த மாதிரி நம்ம பசங்க இந்த வளர்ச்சிக்குள்ள டெவலப்மெண்ட்ல வருவோம்னு நினைக்கல. பட் இட் இஸ் கடவுளோட ஆசீர்வாதம் தான். அது கண்டிப்பாக உண்டு. யுனேஷ் இன்னும் மேலே மேலே நான் போயிட்டு எல்லா தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. ஃபேமிலியோட நிறைய பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவர் சார் வந்து சொன்னாரு இந்தியா லெவலில் நீங்க பெரிய ஆளாங்க, உலக அளவில் வேர்ல்டு லெவலில் நீங்க பெரிய ஆளாக வேண்டிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கபிலன். உங்க மொத்த ஃபேமிலி அடுத்த டாக்டர் இருக்காங்க ரெடியா. அவங்க என்ன படிக்கிறாங்க? எம்பிபிஎஸ். திருப்பி அவங்களும் மேலே படிப்பாங்க. அடுத்து வந்து இதோட பெரிய ஹோட்டலில் நம்ம பார்த்து வைக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பெரிய விஷயம். டாக்டர் சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப 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 டெடிக்கேட்டா இருக்கணும். படிப்பு அவங்க படிக்கிறதே இருந்து ஸோ அதில் வந்து பெரிய விஷயம். அவரோட கபிலன் வந்து நிஜமான ஒரு கனவு இருக்கணும். டெஃபினட்டா இந்த மாதிரி நம்ம பசங்க வந்து வரணும், இந்த மாதிரி நம்ம டாக்டர் படிக்கணும், பெரிய விஷயம். கிரேட். நான் எப்பவுமே அவர் பார்த்தா சொன்னேன் இப்போ கூட நினைச்சா நான் ஒரு மாதிரி குளிரிக்குது. கிரேட். ஹெல்த்தியா இருக்கணும். கபிலனும் நீங்க எல்லாம் ஹெல்த்தியா இருக்கணும். அவர் படிச்சிருக்காரு. ஸோ அவரை நல்லா இது பண்ண போறாரு. மேல மேல வளரணும். என்னோட வாழ்க்கை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நான் புதுசாக பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஷாப் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதெல்லாம் நான் இந்த முயற்சி இருந்தால் எல்லா விதமான நடக்கலாம். முயற்சி பண்ண சரிங்க. தேங்க்ஸ். அப்பா சப்போர்ட் பண்ணி வந்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருப்பாரு வீட்டுல? இதே மாதிரி தான் ரொம்ப லிமிட்டடா பேசுவாரு. என்ன அம்மா கிட்ட அம்மா சாப்பாடு இல்ல மணிரத்னம் படம் மாதிரி ஒரே ஒரு வார்த்தை வேணும் வேணாம் இன்னும் போடுங்க. நமது கூடத்தின் முத்துக்குமார் சார் அவர்கள், முருகேசன் சார், ரமேஷ் சார், விஜய் சார், அனைத்து நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளோம். அதே போல இந்த இது வந்து பண்ணி அவங்க வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணிருக்காரு. எல்லாரும் வந்து சாப்பிட்டு இது பண்ணுறாங்க சொல்லுவோம். நன்றி, வணக்கம். Thank you.